ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. என்ன பார்க்க போகிறோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அதிக நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய 10 திக்ர்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது சுப்ஹானக்கல்லாஹ், அல்லாஹு தூயவன். சிறப்பு, 1000 நன்மைகள் எழுதப்படுகின்றன அல்லது 1000 தவறுகள் அவரை விட்டு துடைக்கப்படுகின்றன. 2, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. சிறப்பு, நன்மை மற்றும் தீன்மைகளை நிறுத்தக்கூடிய திராசை நிரப்பக்கூடியதாகும். 3, அல்லாஹு அக்பர், அல்லாஹு மிக பெரியவன். சிறப்பு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். 4, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி, அல்லாஹு தூயவன், எல்லா புகழும் அவனுக்கே உரியது. சிறப்பு, வானங்கள் மற்றும் பூமிக்கு இடையே உள்ள இடத்தை நிரப்பக்கூடிய அளவிற்கு நன்மைகளை கொண்டதாகும். 5, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹு தூயவன் என்று போற்றி துதிக்கின்றேன். சிறப்பு, கடலின் நுரை அளவிற்கு அதிகமான பாவங்கள் இருந்தாலும் அனைத்தும் மன்னிக்கப்படும். 6, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலீம், கண்ணியமிக்க அல்லாஹுவை துதிக்கின்றேன், அவனை போட்டு துதி செய்கின்றேன். சிறப்பு, நன்மை தீமை நிரக்கப்படும் மிஜான் என்னும் தராசில் கனமானவை, அளவற்ற அருளாளனுக்கு பிரியமானவை. 7வது, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி ஹசீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத வ அசீலா, அல்லாஹு மிக பெரியவன் என்று பெருமைப்படுகிறேன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகின்றேன். சிறப்பு, இதற்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, இறையருள் கிடைக்கின்றன. 8வது, அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் ஹசீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீகி, தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. சிறப்பு, 12 வானவர்கள் இதை இறைவனிடம் கொண்டு செல்ல போட்டி போடும் அளவிற்கு நன்மைகள் நிறைந்தது. 9வது, லா இலாஹ இல்லல்லாஹு வஹு தகு லா ஷரீக் லகுல் லகுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இனிய யாரும் இல்லை, அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உள்ளது, அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியது, அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன். சிறப்பு, 10 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமாகும். 100 நன்மைகள் எழுதப்படும், 100 தீன்மைகள் அளிக்கப்படும். 10வது, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதா ஹல்கி வாரிலா நஃப்ஸிகி வஸினாத அர்ஷிகி வமிதா ஹலிமாதிஹி, அல்லாஹுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கும் அவன் உவக்கும் அளவுக்கும் அவனது அரியணின் இடை அளவுக்கும் அவனின் சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கின்றேன். சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் ஜுவேரியா அலி அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்புஹ் தொழுகைக்கு பின் அதிகாலையில் என்னிடமிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அப்போது நான் தொழுமிடத்தில் அமர்ந்திருந்தேன். பிறகு அவர்கள் முற்பகல் தொழுகை நுகர் தொழுதுவிட்டு வந்தார்கள். அப்போது நான் அதே இடத்தில் அமர்ந்திருந்தேன். அப்போது என்னிடம், நான் உன்னிடமிருந்து சென்றது முதல் இதே நிலையில்தான் நீ இருந்து கொண்டு இருக்கிறாயா என்று கேட்டார்கள். அதற்கு நான் ஆம் என்றேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உன்னிடம் சென்றதற்கு பிறகு 4 துதி சொற்களை 3 முறை சொன்னேன். அவற்றை இன்றைக்கெல்லாம் நீ சொன்னவற்றுடன் மதிப்பிட்டால் நீ சொன்னவற்றை அவை மிகைத்து விடும் என்று கூறினார்கள். நீர் உம் இறைவனை அதிகம் அதிகம் நினைவு கூர்ந்து அவனை காலையிலும் மாலையிலும் போற்றி துதிப்பீராக. இன்ஷா அல்லாஹ், நாமும் அல்லாஹ்விடத்தில் அதிகமான திக்ர் செய்து அவனிடம் அதிகமான நன்மைகளை பெறுவோம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இவ்வளோ நேரம் என் வீடியோ உட்காந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்றதை கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.